அப்ப அவர்கள் அதை சார்ந்தே பழகிட்டாங்க. இன்னைக்கு அவர்கள் முழுமையாக வெளியேற்றப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் இன்னும் 100% வெளியே இன்னும் இருக்காங்க. அது இருக்கிற வரைக்கும் நாங்க அடிச்சுட்டு இருப்போம். இப்ப அதை என்ன அமெரிக்கா என்ன பண்ணாங்க நம்ம பேசியிருக்கோம். கார்க் ஐலண்ட் அடிச்சாங்க. கார்க் ஐலண்ட்ல தான் ஈரானுடைய ஒட்டுமொத்த ஆயில் ரிஃபைனரி சிஸ்டமே இருக்கு. கிட்டத்தட்ட 95 மில்லியன் அடிச்சு தாக்கிட்டேன்டானே. ஒன்றும் நடக்கல. அது நடக்கவே இல்லை. அப்படி நடந்தாலும் பிரச்சனை. அதைத்தான் சொல்ல வரேன். இப்ப இன்னைக்கு ஈரான் அரசாங்கம் சொல்லி இருக்கிறது, இனிமேல் ஒரு கண்டிஷன் தான். எதிர்காலத்தில் போரே நிறுத்தப்பட்டாலும் இனிமேல் ஹார்மூஸ் வழியாக செல்கின்ற கப்பல்கள் டாலர்ல வியாபாரம் பண்ண நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். சைனாவோட பணமான யுவான்ல வியாபாரம் பண்ணணும். இப்ப எப்படிப்பட்டது? இப்ப சைனா வல்லரசாக மாறிட்டு இருக்கா? யுவான்ல வியாபாரம் பண்ற கப்பல்களுக்கு மட்டும்தான் அனுமதி. இல்லை என்றால் டாலர், இல்லை என்றால் ரஷ்யாவோட ரூபில்ல பண்ணணும். மெயினா நீங்க யுவான்ல பண்ணணும். இது யாரோட கண்டிஷன்? நல்லா பாருங்க. பிரிக்ஸோட சிஸ்டம் அதுதான். இன்னைக்கு பிரிக்ஸ்ல ஒரு நாணயத்தை உருவாக்கணும் தானே போராடுறாங்க. குறிப்பா யுவான்ல பண்றாங்க பிரிக்ஸோட நாடுகள். அப்ப அந்த இடத்துக்கு வர்றாங்க. இன்னைக்கு பவர்ஃபுல்லா பிரிக்ஸை கொண்டு வர பாக்குறாங்க. இன்னைக்கு வந்து G7 நாடுகள் வேண்டாம், மற்ற எந்த நாடுகளும் வேண்டாம், பிரிக்ஸ் தான் இனிமே உலகத்தை ஆளணும் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்துறாங்க. இன்னைக்கு சீனா வந்து ரொம்ப தெளிவா இன்னைக்கு அடுத்த வல்லரசா சீனாவை கொண்டு வராங்க. அதுதான் இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு அமெரிக்கா ஈரான் விவகாரத்துல பிரிக்ஸ் எல்லாம் சாதகமா இருக்கு முழுக்க. பிரிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரேசில் இருக்கு, ரஷ்யா இருக்கு, நம்ம இந்தியா இருக்கிறோம், சவுத் ஆப்பிரிக்கா இருக்கு, சீனா இருக்காங்க, ஈரான் இருக்கு, பிளஸ் இந்த நாடுகள் வளைகுடா நாடுகள் இனி பிரிக்ஸ்ல சேரணும்ன்றாங்க. பிரிக்ஸ்ல சேர்ந்துட்டா அமெரிக்காவுக்கு பெரிய பின்னடைவு. இன்னைக்கு ட்ரம்ப் காலத்துல அமெரிக்க டாலருடைய மதிப்பு குறையும், அமெரிக்காவுடைய எல்லா விஷயங்களும் அடிபடும். இனி சீனா வல்லரசா மாறக்கூடிய வாய்ப்புகள் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. இப்ப இன்னைக்கு ஈரானும் சீனாவும் ரொம்ப கூட்டா தான் இருக்காங்க. நீங்க ஒவ்வொரு சிஸ்டமும் பாருங்களேன், எல்லாமே சீனாவோட பின்னாடி இல்லாம இதெல்லாம் செய்ய முடியாது. ஒவ்வொரு விஷயம் இன்னைக்கு இந்த செஜில்ங்கிற அந்த பாலஸ்டிக் அதிவேக விமானம் வந்து சீனாவோட பின்புலம் இருக்குன்றாங்க. இன்னைக்கு அடி வாங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து அமெரிக்க கப்பல்கள் சேதமடைஞ்சு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. இதுவரை வளைகுடா நாடுகளில் மட்டும் 2500 முறை தாக்கப்பட்டிருக்கு அமெரிக்காவுடைய பேஸ். இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இன்னைக்கு ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகம் தாக்கப்பட்டிருக்கு, பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. அமெரிக்காவுடைய தூதரகம் ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகம் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. அப்ப இது எப்படி பாக்குறது? ஒரு ஆள் இறந்து போயிட்டாருன்னா பயந்து உட்காரல, எந்த நாடும் வரல, எந்த நேட்டோ நாடுகளும் பதில் சொல்லல. இன்னைக்கு அமெரிக்காவில் அவங்க நாங்களே பார்த்து இப்ப முடிவு எடுத்துட்டாங்க, நாங்களே பார்த்துக்கிறோம்.